31வது गद्यभागम् एतद् द्वीपस्य अपि अधिपतिः प्रयव्रतः वीदिहोत्रः नाम एतस्य आत्मजौ रमणग दादगी नामानौ वर्षपदी नियुज्य सह स्वयं पूर्वजवद् भगवत् कर्मशील एव आस्ते। एतद्दीपस्याप्यधिपतिः प्रयव्रतो वीदिहोत्रो नामैतस्यात्मजौ रमणगदादगी नामानौ वर्षपदी नियुज्य सस्वयं पूर्वजवद् भगवत् कर्मशील एवास्ते। പ്രിയവ്രതനോട് പുത്രനാണ് വീതിഹോത്രനാക്കും പുഷ്കരദ്വീപോട് അധിപതി. അവർക്ക് 2 പുത്രர்களാക്കും, രമണകൻ ദാദകി. അവ 2 പേർക്കുമായിട്ട് அந்த தீப பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோடு முன்காமிகள் எப்படி செஞ்சாலோ அதே மாதிரி பகவத் தியானத்துல அவரோட மனசை கான்சென்ட்ரேட் பண்ணினார். ஏதது புஷ்கர தீபஸ்யா அபி, ஏதது அப்படிங்கிறது இங்க புஷ்கர தீபு. ஏதது தீபஸ்யா புஷ்கர தீபோடும் அதிபதிஹி அபி அதிபதி கூடியும் பிரயவ்ரதா பிரியவ்ரத புத்திரனே ஆக்கும். வீதிஹோத்ரோ நாம, வீதிஹோத்ரன் அப்படின்னு பேராக்கும் அந்த புத்திரனுக்கு உள்ளது. ஏதஸ்யா வீதிஹோத்ரனுக்கு ஆத்மஜௌ 2 புத்திரர்கள் திங்ஸ் ஆயிட்டு பிறந்தா. அதனாலேயே அந்த புஷ்கரத்வீபு 2ஆயிட்டு பிரிக்கப்பட்டது. அந்த புத்திரர்களோட பேருகள் ரமணகன் அப்படின்னும் தாதகி அப்படின்னும் நாமானவ் பேருகள் இருக்கிற 2 புத்திரர்கள். இந்த 2 புத்திரர்களாக்கும் அவருக்குள்ளது. വർഷപതി ഇവ 2 പേരെയും അധിപതികളാക്കി അധികാരം കൊടുത്തിട്ട്, അതാണത് നിയുജ്യ നിയമിച്ചിട്ട് വർഷപതി നിയുജ്യ அதிபர்கள் ஆயிட்டு அதிபர்கள் ஆயிட்டு 2 பேருண்டே அப்படி நியமிச்சிட்டு சஹா அப்படி புத்திரர்களுக்கு பதவி கொடுத்த வீதிஹோத்ரன் அப்படிங்கிற பிரியவ்ரத புத்திரன் സ്വയം സ്വമേധയാ ആരും കമ്പൽ பண்ணாதக்கி പൂർവജവത് பூர்விகர்களை மாதிரி பகவத் கர்மஷீலா பகவானோடு சேவை பண்றதுக்காயிட்டே பகவத் கர்மஷீல ஏவா பகவானோடு பாத சேவை செய்யறதுக்காயிட்டே ஆஸ்தே அவர் தீர்மானம் பண்ணிட்டு வானப்பிரஸ்தாசிரமம் സ്വീകരിച്ചാர். முப்பத்தி 2வது गद्यभागम्
தது வர்ஷ புருஷா பகவந்தம் பிரம்மரூபிணம் சகர்மகேன கர்மணா ஆராதயந்தி இதம் ச உதாஹரந்தி. தத்வர்ஷ புருஷா பகவந்தம் பிரம்மரூபிணம் சகர்மகேன கர்மணாராதயந்தி இதம் சோதாஹரந்தி. தத்வர்ஷ புருஷா பகவந்தம் பிரம்மரூபிணம் சகர்மகேன கர்மணா ஆராதயந்தி இதம் ச உதாஹரந்தி. அந்த வருஷத்துல இருக்கிற ஜனங்கள் பிரம்ம ரூபியா இருக்கிற பிரம்மதேவனை கர்மயோக விதிகளோடு கூடிட்டு பூஜிச்சா இனி வரும் ஸ்லோகங்களால ஸ்துதிக்கவும் செஞ்சா. தது வருஷா அந்த வருஷத்துல புருஷா புருஷர்கள் பகவந்தம் பகவான பிரம்மரூபிணம் பிரம்மாவாயிட்டு சங்கல்பிச்சு ரமணக வருஷம் தாதகி வருஷம் இப்படி இருக்கிற உபபூகண்டங்களில் இருக்கிற அதிபதிகள் பிரம்மாவாயிட்டு பரம்பொருளை பார்த்து சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாயிட்டு சங்கல்பிச்சு ச கர்மகேன கர்மணா ச கர்மகேன கர்மணா அவாவாளோடு கர்மங்களோடு சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஆராதயந்தி ஆராதிச்சா இதம் இப்படி ச இப்படியும் உதாஹரந்தி ஸ்லோகங்களால ஸ்துதிக்கவும் செஞ்சா. அப்படி இல்லைன்னா இப்படியும் மந்திரங்களை உச்சரிக்கவும் செஞ்சா. 33வது ஸ்லோகம். அந்த உபபூகண்டங்களில் இருக்கிற ஜனங்கள் பிரம்மதேவனை துதிச்ச மந்திரம். எது தது கர்மமயம் லிங்கம் பிரம்மலிங்கம் ஜனஹா அர்ச்சயேத் ஏகாந்தம் அத்வயம் சாந்தம் தஸ்மை பகவதே நம இதி. யத்தத் கர்மமயம் லிங்கம் பிரம்மலிங்கம் ஜனோர்ச்சயேத் ஏகாந்தமத்வயம் சாந்தம் தஸ்மை பகவதே நம இதி. கர்மமயவும் வேதமயவுமான சொரூபத்தோடு கூடியிருக்கிற அத்வைத பாவத்தில் இருக்கிற ஏகனாயிருக்கிற சாந்தனாயிருக்கிற பகவானுக்கு ஆயிட்டு எங்களோடு நமஸ்காரம். இப்படியாக்கும் அவா பஜிச்சா. கர்மமயம் கர்மமயவும் பிரம்மலிங்கம் வேதமயவுமாயிருக்கிற லிங்கம் அப்படின்னா சொரூபம். அப்படி சொரூபம் இருக்கிற எது தது ஏதொரு பரம்பொருள் உண்டோ பரம்பொருளேதான் பிரம்மாவாயிட்டு சொரூபம் எடுத்து இந்த பிரபஞ்சத்தில் அவதாரம் பண்ணியிருக்கிறது. அப்படி இருக்கிற பிரம்மா அப்படிங்கிற சொரூபம் ஏதொன்னு இருக்கோ அத்வயம் ஏகம் துவைதபாவம் இல்லாததும் ஏகமானதுமான சாந்தம் சௌமியமாயிருக்கிற எது தது லிங்கம் ஏதொரு அந்த பரபிரம்மத்தோடு
லிங்கம் மூர்த்தி பாவமாயிட்டு இருக்கோ, பிரம்மாவாயிருக்கிற மூர்த்தி பாவம் இருக்கோ. திரிமூர்த்திகளில பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இதுல பிரம்மாவாயிட்டு இருக்கிற அந்த பகவானியாக்குமே அவ அர்ச்சிக்கிறா. அப்படி இருக்கிற மூர்த்திய ஜனஹா அர்ச்சையேது, பக்தர்கள் அர்ச்சிக்கிறாளே. தஸ்மை அப்படி இருக்கிற பகவானே பிரம்மதேவா, பகவதே பிரம்மா அப்படிங்கிற சிருஷ்டிகர்த்தாவான பகவானுக்கு நமஹா நமஸ்காரம். இது இப்படின்னு மந்திரத்தை அவ உச்சாரணம் பண்ணினான். வேதஸ்வரூபனான பரம்பொருள், அந்த பரம்பொருளேயான பிரம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவ துதிச்சான். புஷ்கர தீபில இருக்கிறவா பிரம்மாவாயிட்டாக்கும் பரம்பொருளை உபாசிக்கிறா. ஏகாந்தம் அத்வயம் சாந்தம் அப்படிங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது. அப்படிங்கிறதுனால பிரம்மஸ்வரூபமாயிட்டு பிரம்மாவை அவ சேவிக்கிறா. பிரம்மலிங்கம் அப்படிங்கிறதால சிருஷ்டிகர்மம் நடத்துகிற பிரம்மாவாயிட்டு சேவிக்கிறா அப்படின்னு அர்த்தம். 34வது கத்திய பாகம். ரிஷிருவாஜ, ரிஷிஹி உவாஜ. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லறார், எக்ஸ்பிளைன் பண்றார். ததஹா பரஸ்தாத் லோகாலோக நாம அஜலஹா லோகாலோகயோஹோ அந்தராளே பரித உபட்சிப்தஹ. ததஹா பரஸ்தா லோகாலோக நாமாஜலோ லோகாலோகயோரந்தராளே பரித உபட்சிப்தஹ. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்றார், புஷ்கர தீபுக்கு வெளியில ஸ்திதி பண்ணற லோகாலோக பர்வதம் இந்த உலகத்தையும் அதே மாதிரி லோகம் அல்லாம இருக்கிற அலோகத்தையும் செப்பரேட் பண்றது. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லறதுனாலே ஆக்கும் இங்க ரிஷிஹி உவாஜா அப்படின்னு சொன்னது. ரிஷிருவாஜா. ததஹா புஷ்கர தீபுக்கு புரஸ்தாது வெளிப்பக்கமாயிட்டு லோகாலோக நாம அஜலஹா, லோகாலோகம் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அஜலஹா பர்வதம். லோக அலோக லோக அலோகயோகோ லோகங்களோடும் லோகங்கள் அல்லாதவையோடும் அந்தராளே நடுவுல பரிதஹா. 4 பக்கத்திலையும் உபட்சிப்தஹா ஸ்தானம் பிடிச்சிருக்கு, அங்க இருக்கு. நம்மளோட இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடினதாக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறது. கண்ணால காணறோம், காதால கேட்கிறோம், வாயால பேசுறோம். பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடினதாக்கும் லோகம் அப்படின்னு சொல்றது. பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாததுக்காக்கும் அலோகம் அப்படின்னு சொல்றது. காணப்படுறதாக்கும் லோகம், கண்களால காணறது மட்டும் இல்லை இங்க லோகம். இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடின எல்லாம் லோகமாக்கும். கண்களால காணணுமானா கண்ணு மட்டும் பத்தாது, வெளிச்சமும் வேணும். அப்பத்தான் ஒரு பொருளை நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். வெளிச்சம் மட்டும் இருந்தா பத்தாது, நமக்கு கண்களும் வேணும். வெளிச்சம் இருக்கிற பாகத்துல கண்களால காணக்கூடின லோகம், இந்திரியங்களால நமக்கு அனுபவிக்க கூடின விஷயங்களுக்காக்கும் இந்த லோகம் அப்படின்னு சொல்றது. இந்திரியங்களால அனுபவிக்க முடியாத விஷயங்களுக்காக்கும் அலோகம் அப்படின்னு சொல்றது. இந்த உலகத்துக்கும் அலோகத்துக்கும் நடுவில் இருக்கிற பர்வதமாக்கும்
லோகாலோக பர்வதம். லோகாலோகம் அப்படின்னு பேர் இருக்கிற பர்வதம். 35வது கத்திய பாகம். யாவது மானசோத்தர மேர்வோஹோ அந்தரம் தாவதி பூமிஹி காஞ்சனி அன்யா ஆதர்ஷதலோபமா யஸ்யாம் பிரஹிதஹ பதார்த்தஹ ந கதஞ்சித் புனः பிரத்யுபலப்யதே தஸ்மாத் சர்வ சத்வ பரிஹ்ருதா ஆசீத். யாவன் மானசோத்தரமேர்வோரந்தரம் தாவதி பூமிஹி காஞ்சனி அன்யா ஆதர்ஷதலோபமா யஸ்யாம் பிரஹித பதார்த்தோ ந கதஞ்சித் புனः பிரத்யுபலப்யதே தஸ்மாத் சர்வசத்வபரிஹ்ருதா ஆசீத். யாவன்மானசோத்தரமேர்வோரந்தரம் தாவதி பூமி காஞ்சன்யன்யாதர்ஷதலோபமா யஸ்யாம் பிரஹித பதார்த்தோ ந கதஞ்சித் புனः பிரத்யுபலப்யதே தஸ்மாத் சர்வசத்வபரிஹ்ருதாசீத். மேருவுக்கும் மானசோத்தர பர்வதத்துக்கும் நடுவில் இருக்கிற அளவுக்கு விஸ்தீர்ணத்தோடு கூடி இருக்கிற சொர்ணமயமா இருக்கிற பிரதேசமாக்கும் அங்க இருக்கு. இந்த பிரதேசத்துல ஏதாவது விழுந்தா அது திரும்ப கிடைக்காது. மேரு பர்வதம் முதல்க்கு மானசோத்தரம் வரைக்கும் இருக்கிற இடம் அப்படிங்கிறது லோகம், சூரிய பிரகாசம் இருக்கிற இடம். மானசோத்தரமேர்வோஹோ மானசோத்தர பர்வதம் புஷ்கரம் அப்படிங்கிற தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு பர்வதமாக்கும் அது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். அதுக்கு மேலே ஆயிட்டாக்கும் மேரு பர்வதம் இருக்கு. பெரிய ஒரு சக்கரத்தை சங்கல்பம் பண்ணினானா, மனசுக்குள்ள இமேஜின் பண்ண நம்ம ஒரு பெரிய சக்கரம், சைக்கிள்ல இருக்கிற சக்கரம் இருக்கே அதே மாதிரி பெரிய சக்கரத்தை மனசுல இப்படி சங்கல்பிச்சானா, அந்த சக்கரத்தோடு நடுவில் இருக்கிற ஆக்சிஸ் ஆக்கும் மேரு பர்வதம், அந்த சக்கரத்தோடு வெளிப்பக்கமாயிருக்கிற எண்டாக்கும் மானசோத்தரம் அந்தரம். இது ரெண்டுக்கும் நடுவில் யாவது எத்தையாக்குமோ பூமிஹி பூமி இருக்கு. தாவதி அதெல்லாமே காஞ்சனி சொர்ண மாதிரி சூரிய பிரகாசத்தால ஜொலிச்சு நிற்கிறது. கண்களால காண முடியறதான லோகத்தையாக்குமே இப்ப சொன்னது. அந்யாக இனி இதை தவிர இதனோடு இன்னொரு பாகம் ஆதர்ஷ தலோபமா, கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி
ரெஃப்ளெக்ட் ஆகிற ஸ்தானம். மனசோத்தரத்தோடு வெளியில இருக்கிற ஸ்தானம் எஸ்யாம், சூரிய பிரகாசம் இல்லாத அந்த இடத்துக்கு பிரஹிதஹா, விழற ஏதாவது ஒரு பொருள் விழுந்தா அந்த விழற பதார்த்தா பொருளுகள் திருஷ்யமல்லாததால அப்படி அந்த இடத்துல விழற பொருளுகள் கதம்சிது ஒருபோதும் புனஹ மறுபடியும் ந பிரத்யுபலப்யதே திரும்ப கிடைக்காது. ശൂന്യാകാശത്തിലെ எந்த ஒரு பொருளும் ஒரே ஸ்தானத்துல நிற்காது. മാനസോത്തര പർവ്വതத்துக்கு வெளியில போய் விழற ஏதொரு பொருளும் திரும்ப கிடைக்காது. தஸ்மாத், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, சர்வசத்துவா, எந்த ஒரு உயிரினங்களும் பரிஹிருதா ஆசீத், அந்த பாகத்துல இல்லை. எல்லா உயிரினங்களும் அந்த பாகத்தை ஸ்வீகரிக்காம இருக்கு. சூன்யாகாசமா இருக்கிற கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த பிரதேசத்துல எந்த உயிரினங்களுக்கும் வாழறதுக்கான பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அங்கு இல்லை. முப்பத்தி ஆறாவது கத்தியபாகம். லோக அலோக இதி சமாக்கியா, எது அனேன அஜலேன லோக அலோகஸ்ய அந்தர்வர்த்தினா தது அவஸ்தாப்யதே. லோகாலோக இதி சமாக்கியா யதனேன அஜலேன லோகாலோகஸ்யாந்தர்வர்த்தினா ததவஸ்தாப்யதே. இந்த உலகத்தோடும் உலகம் அல்லாததோடும் நடுவுல இருக்கிறதுனாலே ஆக்கும் இதுக்கு லோகாலோக அஜலம் அப்படின்னு பேரு வந்தது. லோகாலோகாஜலம் அப்படிங்கிற பேரு அதுக்கு உண்டாச்சு. லோகா அலோகா இதி, லோகம் அலோகம் இப்படின்னு சமாக்கியா, இந்த பர்வதத்துக்கு நன்னா பேருண்டாயி வந்ததே. எது இந்த அனேன அஜலேன நிறைய பர்வதங்கள்ல லோகா அலோகஸ்ய லோக அலோகங்களோடு அந்தர்வர்த்தினா நடுவிலையாயிட்டு இருக்கிற தது ஏதொரு அவஸ்தாப்யதே அவஸ்தை உண்டாகிறதோ, லோகம் அலோகம் இப்படி இருக்கிற அவஸ்தை உண்டாகிறது இந்த பர்வதத்தாலே ஆக்கும். வெளிச்சத்தோடு கூடின பூமியும் பூமிக்கு வெளியில இருக்கிற சூன்யாகாசம் அப்படிங்கிற அலோகமும் உண்டாகி வந்தது. முப்பத்தி ஏழாவது கத்தியபாகம். சஹ லோகத்ரய அந்தே பரிதஹா ஈஸ்வரேன விஹிதஹா யஸ்மாத் சூரிய ஆதீனாம் த்ருவ அபவர்கானாம் ஜோதிர்கணானாம் கபஸ்தயஹா அர்வாதீனான் த்ரீன் லோகான் ஆவிதன்வானாஹ ந கதாசித் பராதீனாஹ பவிதும் உல்சஹந்தே தாவத்
ഉന്നഹന ആയാമഹ. സലോകത്രയാന്തേ പരിത ഈശ്വരേണ വിഹിതോ യസ്മാത് സൂര്യാദീനാം ധ്രുവാപവർഗാണാം ജ്യോതിർഗണാനാം ഗഭസ്തയോർവാജീനാം സ്ത്രീൻ ലോകാനാവിതന്വാനാഃ ന കദാചിത് പരാജീനാ ഭവിതുമുത്സഹന്തേ താവതുന്നഹന ആയാമഹ. ലോകാലോകാചലം, லோகாலோக அச்சலம், லோகாலோகாச்சலம் அப்படிங்கிற பேரு இருக்கிற அந்த പർവ്വതം 3 ലോകങ്ങളോടും അതിർത്തിയായിട്ടാക്കും ഭഗവാൻ இந்த பர்வதத்தை கல்பிச்சிருக்கார். சூரியன் முதலுக்கு துருவன் வரைக்கும் இருக்கிற ஜோதிர்கணங்களோட பிரகாசம் இந்த பக்கமா இருக்கிற உலகங்களை பிரகாசிப்பிக்கிறது. இதுக்கு அப்புறம் பிரகாசத்தை பரத்துறதுக்கு முடியாத விதத்தில் இருக்கிற ஒசரம் அந்த லோகாலோக பர்வதத்துக்கு இருக்கு. சஹா லோக அலோக பர்வதம், லோகாலோக பர்வதம் அப்படிங்கிறது லோகத்ரயாந்தே, லோகத்ரய அந்தே 3 லோகங்களுக்கும் பிரபஞ்சத்தோடு அப்படின்னு அர்த்தம். 3 லோகங்களோடும் எண்டில பிரபஞ்சத்தோடு கடைசியிலையாக்கும் இருக்கு. லோகாலோக பர்வதத்தோடு உள்ளுக்குள்ள நிற்கிறதாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற திரிலோகம் அப்படிங்கிறது. பரிதஹா 4 பாகத்திலையும் ஈஸ்வரஹா விஹிதஹா பரம்பொருளால தீர்மானம் செய்யப்பட்டு இந்த பர்வதம் அங்க ஸ்திதி பண்றது. யஸ்மாத் அந்த பர்வதத்தால சூரிய ஆதீனாம் சூரியன் முதல்குள்ள துருவ அபவர்கானாம் துருவ நட்சத்திரத்துல முடிவடையறதுமான சூரியன் முதலுக்கு துருவ நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிற ஜோதிர்கணானாம் பிரகாச கோளங்களோடு கபஸ்தயா ரஷ்மிகளுக்கு அர்வாஜீனாம் உள்ளுல இருக்கிறதான 3 லோகான் இந்த பிரபஞ்சத்தை ஆவிதன்வானாக பிரகாசிப்பிக்கிறதாயிட்டு இருக்கு. கதாஜித் ஒருபோதும் பராஜீனாக பிரபஞ்சத்துக்கு வெளியில பிரகாசத்தை பரத்துறதுக்கு இந்த லோகாலோக பர்வதத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துக்கு பிரகாசத்தை பரத்துறதுக்கு பவிதும் பிரகடிப்பிக்கிறதுக்காயிட்டு ந உற்சாகந்தே முயற்சி செய்யறதில்லை. தாவது அந்த அளவுக்கு உன்னகனா ஒசரத்திலையும் ஆயாமகா விஸ்தாரத்திலையுமாக்கும் லோகாலோக பர்வதம் இருக்கு. லோகாலோக பர்வதத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல எந்த ஒரு விதமான பிரகாச ரஷ்மிகளுக்கும் எத்திப்படுறதுக்கு சாதிக்கிறதில்லை. 38வது கத்திய பாகம். ஏதாவான் லோக விந்யாசஹ மானலட்சண சம்ஸ்தாபிஹி விஜிந்திதஹ கவிபிஹி சஹ து 50 கோடிஹி ச கணிதஸ்ய பூகோளஸ்ய துரிய பாகஹ அயம் லோகாலோகாஜலஹ. ஏதாவாம் லோக விந்யாசோ மானலட்சண சம்ஸ்தாபிர்விஜிந்திதஹ கவிபிஹி சது 50 கோடிஸ்ச கணிதஸ்ய
பூகோளஸ்ய துரிய பாகோயம் ലോകാലോകാചലഃ. ഭൂലോകത്തോട് വിസ്താരം, ലക്ഷണം, അളവ്, അത് സ്ഥിതി ചെയ്യற സ്ഥാനം, ഇതെല്ലാം ஞானிகள் சிந்தனை பண்ணி புரிஞ்சுருக்கா. பூகோளத்தோடு மொத்தம் விஸ்தீர்ணம் அப்படிங்கிறது 50 கோடி யோஜனையாக்கும். ഇതിനോട് 1/4 ലോകാലോക പർവ്വതത്തോട് വിസ്തീർണം. ഏതാവാൻ ഇത്രയുമാക്കും ലോകവിന്യാസ ടോട്ടൽ ലോകത്തോട് മുഴുവൻ സ്ഥലങ്ങൾ, പാർട്സ്. മാനലക്ഷണ, மான அப்படின்னா மெஷர்மெண்ட், லட்சண அப்படின்னா அடையாளம். அளவும் அடையாளവും സംസ്ഥാപിഹി സ്ഥിതി, ഇതെല്ലാമും വിചിന്തിതഃ விஜிந்திதஹ நன்னா சிந்தனை பண்ணி கவிபிகி பண்டிதர்களால தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு. சஹா து இந்த லோகங்கள் இருக்கே அதாகட்டும் 50 கோடிகீச்ச 50 கோடியும் ஆக்கும் அப்படின்னாக்கும் கணிதஸ்ய കാൽക്കുലേറ്റ് ചെയ്യപ്പെട്ട് ഭൂഗോളത്തോട് തുരീയഭാഗ അവസ്ഥാത്രയം அப்படிங்கிறது ஜாகிரத் സ്വപ്ന സുഷുപ്തി അവസ്ഥകൾ 3. அப்ப அவஸ்தாத்ரயம் அப்படிங்கிறது 3. துரியம் அப்படிங்கிறது அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டது துரியம். அதனால இங்க துரிய பாகஹா அப்படின்னா 1/4 பாகம். அயம் இந்த லோகாலோக அஜலஹா லோகாலோக பர்வதம் அப்படிங்கிறது இருக்கு. பூகோளத்தோட டோட்டல் மெஷர்மெண்ட் 50 கோடி யோஜனை இருக்கிறதுல അതിനോട് 40ல ஒரு பார்ட் மட்டும்தான் இவ்வளோ பெருசா இருக்கிற இந்த லோகாலோக பர்வதம் அப்படிங்கிறது. നമ്മളോട് കാൽക്കുലേറ്ററിൽ കാൽക്കുലേറ്റ് ചെയ്യപ്പെടുறதுக்கு സാധിക്കാത്തത്രയ്ക്കും നമുക്ക് സങ്കല്പിக்கிறதுக்கு സാധിക്കാത്തത്രയ്ക്കും விஸ்தாரம் அப்படின்னு சொல்றதுக்காக்கும் இந்த 50 கோடி யோஜனை அப்படின்னு சொன்னது.